வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக பால் கொழுக்கட்டையோட வந்திருக்கேன். இது எங்களோட மம்மியோட ஸ்பெஷலான ஃபேவரட்டான டிஷ் உண்டு. ஸோ இன்னைக்கு இந்த பால் கொழுக்கட்டையை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் இதுல சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு கப் அல்லாட்டிக்கு 215 கிராம் வருது. தண்ணீரை நனைய வச்சுனேன். நனைஞ்ச பிறகு ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல இதை நான் பரப்பி வச்சிருக்கேன். இந்த லைட்லியா ஈரத்தன்மை இருக்குது. ஆகலும் அப்படியே நான் காய விடையில ஸோ லைட்லியா ஈரத்தன்மை இருக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த கிரைண்டர்ல நான் இதை அரைச்செடுக்க போறேன். இப்போ இதை நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை நான் ஒரு செப்பரேட்டான பவுலில் இதை போட போறேன். போட்டுட்டு இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி அரைச்செடுக்க போறேன். ஸோ இந்த அரைக்கு நான் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இதை நான் அரைக்கிறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து சின்ன கண்ணில் பின்னர் எடுத்துருக்கிறேன். அரைதட்டு சின்ன கண்ணில் இப்போ இதில் போட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். கை வைக்காம இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதில் நான் அரைச்சிருக்கிறேன். இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. நான் திருப்பி இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சு ஒரு குறுநலும் வராத அளவுக்கு நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த அரைக்கு நான் எல்லா மாவையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதில் குறுநலையும் திருப்பி கிரைண்டரில் போட்டு பட்டை அரைச்சு இவ்வளோ குறுநல் தான் மிஞ்சி இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் குறைய தான் மிஞ்சி இருக்கு. இதை டிஸ்கார்ட் பண்ணி தேவையில்லை. ஸோ இந்த அரைக்கு இந்த மாவை நான் இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த அரைச்ச மாவில் சரியா 2 கப் வருது. இந்த அரைச்ச மாவுல சரியா 1.5 கப் நாங்கள் பிரம்பா எடுப்போம். பரதட்டி பரதட்டி 1 கப். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அமௌண்ட் 1.5 கப். ஸோ இதில் 1/2 கப் நான் எடுக்கிறேன். 1 கப் எடுத்துட்டேன். இந்த இருக்கு எனக்கு தேவையான 1.5 கப் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த 1.5 கப் நான் பிரம்பா எடுத்திருக்கேன். இதை நான் நிறுத்தி பார்த்தேன்னா சரியா 160 கிராம் வருது. இந்த இவ்வளோ ஒரு 1/2 கப் மாதிரி மிஞ்சி இருக்குது. இது தேவையில்லை. ஸோ எனக்கு தேவையான 1.5 கப்பை மட்டும் நான் பிரம்பா எடுக்கிறேன். நான் அரைச்சு 1.5 கப் பிரம்பா எடுத்து வச்சேன். எல்லாம் 160 கிராம். அதை நான் இப்போ அவிக்க போறேன். நீங்க நீத்திப்பட்டியில் வேணும்னா போட்டு அவிக்கலாம். நான் இன்றைக்கு டபுள் ஸ்டீமரில் போட்டு அவிக்க போறேன். இந்த டபுள் ஸ்டீமருக்கு அடியில் டிஷ்யூ போட்டிருக்கேன். பேப்பர் டவல் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ள இந்த மாவை போட்டு அவிச்செடுப்பேன். மாவுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் டவலால் மூடுங்க. என்னன்னு சொன்னால் இந்த வேர்வை நல்லா கொதிச்சு கொண்ட வரைக்கும் இந்த தண்ணி மாவில் போய் விழும். ஸோ இந்த இடத்துல மூடி இருக்கேன். இப்போ இதை அவிச்செடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ இந்த டபுள் ஸ்டீமரை வச்சு இதை நல்லா அவிச்செடுப்போம். இப்போ நான் சரியா 15 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு இதை நான் அவிய விட்டுருக்கிறேன். ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி குத்தி பாருங்க. டிஷ்யூவை மூவ் பண்ணிவிட்டு பேப்பர் டவலை மூவ் பண்ணிவிட்டு இப்படி குத்தி பார்க்க இந்த நல்லா இறுக்கமாக போதில்ல. இந்த இப்படி இறுக்கமாக போய்க்கு இது அவிஞ்சிட்டுது நல்லா. ஸோ நான் 15 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு தண்ணி கொதிச்ச பிறகு அவிச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் இறக்கி போட்டு ஆற வைக்க போகிறேன். இந்த அவிச்ச மாவை நான் பிளேட்டில் போட்டிருக்கிறேன். பிளேட்டில் போட்ட அப்புறம் ஒரு முள்ளு கரண்டியால் இதை பிரேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஆறும் டக்குண்டு. ஸோ லைட்லியாக சூடாக தான் இருக்குது. பட் உங்களோட கையாலையும் இதை உளுத்தி விடுங்க. ஸோ இப்படி உளுத்துனா பிறகு ஸோ இந்த இருக்கு நான் எடுத்து வச்ச மாவு நல்லா ஆறினா பிறகு இந்த ஒரு பிரம்பான பவுலில் நான் போடுறேன். இதில் 1/8 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போடுறது இனிப்பை காட்டுறதுக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் நெய் போடலாம். பட் எனக்கு பெருசாக நெய் விருப்பம் இல்லைன்றபடியாக நான் இதுக்கு பட்டர் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் இப்படி தான் இதை பிசைஞ்சிருக்கிறேன். இது பிசைஞ்சு வச்ச பிறகு தான் நாங்கள் தேங்காய் பாலை காய்ச்சி எடுப்போம். பால் கொழுக்கட்டை குழைக்கிறதுக்கு நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் 2ஆம் பால் இருக்குது. 1/2 கப் எல்லாடிக்கு 125 மில்லி இருக்குது. இப்போ இந்த 2ஆம் பால் இதில் விடுங்க. இதில் 3ஆம் பால் இருக்குது. 1/2 கப் எல்லாடிக்கு 125 மில்லி. ஸோ டோட்டலியாக தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். 250 மில்லி எல்லாடிக்கு 1 கப். ஹீட்டை கொண்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ நான் 4 நிமிஷமாக ஹை ஹீட்டில் வச்சு இந்த பாலை காய்ச்சி இருக்கிறேன்.
இந்த இப்படி நல்லா கொதிச்சு பொங்கி கொண்டு வரதில்ல இப்படி வரைக்கும் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். திரைஞ்சி வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேங்காய் பால் வந்து காய்ச்சிக்கு நார்மலி திரையும். ஸோ அதால் டோன் ஓழி இப்படி திரைஞ்சி வந்தா. ஸோ இந்த இருக்கு இந்த பாலை நான் காய்ச்சி இருக்கிறேன். ஆனால் ஒரு 2 நிமிஷம் நான் ஆற விட போகிறேன். ஸோ இந்த இருக்கு நான் 2 நிமிஷம் ஆற விட்டுனா இப்படி கிளக்கி இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்செடுப்பேன். இடியப்பது குழைப்பீங்க இல்லை, அதுக்கு அந்த பதத்துக்கு தான் இதை குழைச்செடுக்கணும். அவிச்சு செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வறுத்த மாலையும் செய்யலாம். ஆனால் அவிச்சு செய்தீங்கன்னு சொன்னால் தான் இன்னும் டேஸ்டாக இருக்கும். எடுத்த 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தேங்காய் பாலையும் நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா குழைச்சி பிசைஞ்சிடுங்க. இது நறுக்கு இது நல்லா சாஃப்டாக நான் குழைச்சிருக்கிறேன். இப்போ இது நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன போலையாக இதை நாங்கள் உருட்டி எடுக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக இதை நாங்கள் உருட்டி எடுப்போம். இந்த இப்படி சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்செடுப்போம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து உருண்டையாக பிடிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இப்படி சின்ன சின்னதாக நான் உருட்டி வச்சிருக்கிறேன். உருட்டி வச்ச பிறகு இதை நான் அவிச்செடுக்க போகிறேன். நான் இந்த டபுள் ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள இடியப்ப தட்டு வச்சிருக்கிறேன். இடியப்ப தட்டு வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு இதை அவிச்செடுப்பேன். இதை நீங்கள் அவிக்காமல் வந்து பாலுக்குள்ள போட்டு அவிய ஒரு 2 நாளும் விடலாம். ஆனால் கரையை பார்க்கும். ஸோ அதில் அவிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா ஃபர்மாக இருக்கும். மேலே இன்னொரு தட்டு வைக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் வந்து 3 பெரிய இடியப்ப தட்டில் வந்து இதை நான் அடுக்கி இருக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேப்பர் டவலால் இதை மூடி போட்டு, நான் பேப்பர் டவல் மூட தேவையில்லை. நான் மூடுறதுக்கான இந்த மூடியில் நிறைய தண்ணி வந்தோன்னா இதுக்கு இந்த மாக்கு மேலே போய் நிறைய தண்ணியாக இருக்கும், ஒட்டி பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதில் தான் ஒரு பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை மூடிட்டு இதை அவிச்செடுப்பேன். நான் ஹீட்டை வந்து நல்ல ஹை ஹீட்டில் வச்சு இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு கேக்கு தான் இதை அவிச்செடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷமாவது அவிச்செடுக்கணும். 5 நிமிஷமாக ஹை ஹீட்டில் வச்சு இதை நான் அவிய விட்டேன். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது நீங்கள் அவிஞ்சிட்டு பார்க்குறேன்னா நீங்கள் ஊதிக்கொண்டு இப்படி உங்களோட கையால் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஃபர்மாக இருக்கும். எல்லாட்டிக்கு ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்லா அவிஞ்சிருக்குது. ஸோ நான் 5 நிமிஷம் நான் இதை அவிச்சிருக்கேன். இப்படி அவிச்சா அப்புறம் இதை நாங்கள் இறக்கி ஆற விடுவோம். இருக்கு நான் இதை இறக்கி வச்சிருக்கிறேன். ஒரு பிரம்பான பிளேட்டில் பரப்பி விடுங்கோ. ஸோ இந்த பிளேட்டில் போட்டு நான் அப்படி பரப்பி வச்சிருக்கேன். ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டா காணும். ஸோ இது ஆறிக்கொண்டிருக்கேன். நாங்கள் பாலை காய்ச்சி எடுப்போம். பால் கொழுக்கட்டை வந்து காய்ச்சறதுக்கு இதில் வந்து நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 2 ஆம் பால் இருக்குது, 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்கோ. இதில் வந்து 1 ஆம் பால் இருக்குது, தேங்காய் பால் நல்லா திக்காக புழிஞ்சு வச்சிருக்கேன். இதில் 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இதையும் இப்போ இதில் விடுங்கோ. ஸோ இதுக்கு வந்து நான் சீனி போடுறேன். பட் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு ப்ரௌன் சுகரும் போடலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு வந்து ஜாக்ரி யூஸ் பண்ணலாம், கித்தூள் பனங்கட்டி யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். பட் நான் இன்றைக்கு சீனி தான் போடுறேன். நான் இதில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 70 கிராம், அப்படி இல்லாட்டிக்கு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை காய்ச்சி எடுப்பேன். இப்போ 8 நிமிஷமாக இதை காய்ச்சி இருக்கிறேன். ஸோ இந்த 8 நிமிஷம் காய்ச்சினா பிறகு இப்படி பொங்கி கொண்டு வருது பாருங்க, நல்லா கொதிச்சிருக்குது. இப்படி பொங்கி கொண்டு வருது. இப்படி பொங்கி கொண்டு வரைக்க இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். இந்த பொங்கி கொண்டு வரைக்க சேருங்கோ. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு முடியல வச்சிருக்கிறேன். ஸோ பால் வந்து தெரிய பார்க்கும். ஸோ அதால் வந்து கைவிடாமல் இதை கிண்டி தான் காய்ச்சி எடுக்கணும். இப்படி ஆற்றி காய்ச்சி எடுங்கோ. ஸோ இந்த ஏலக்காய் பவுடர் போட்டால் பிறகு இந்த இருக்குது நான் இந்த அவிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரெடியாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க.
ஸோ போட்டுட்டு இதை நீங்கள் வந்து மெதுவாக அழுத்தி வந்து கிண்டாமல் லைட்லியாக இதை கிண்டி கிண்டி விடுங்கோ. கொழுக்கட்டையெல்லாம் போட்ட பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஸோ இதை கை விடாமல் இதை கிளறி கொண்டுருங்கோ. அந்த கொழுக்கட்டை போட்ட பிறகு நான் வந்து ஒரு 3 நிமிஷம் கை விடாமல் இதை கிளறி கொண்டிருக்கிறேன். இந்த அப்படி திக்காக வந்தோன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ நான் இந்த கொழுக்கட்டை போட்ட அப்புறம் 7 நிமிஷம் வந்து நான் போட்டு அவிச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு இப்படி ஒரு திக்கான பதம் வருதல்ல, இப்படி வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டிங்கன்னா சரியான பதத்துக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து எங்களோட மம்மிட்டேருந்து நான் பழகின ரெசிபி இது செய்து முடிஞ்சுது. இதுதான் இந்த பால் கொழுக்கட்டை எங்களோட மம்மிட்டேருந்து லேர்ன் பண்ண ரெசிபி இது செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.